இன்றைய வேதவாக்கு வசனத்தை அனுப்புவார். சங்கீதம் 107 சங்கீதம் 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. நாம் மற்றவர்களுக்கு தெரிவிக்க விரும்புவதை கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கிறோம், பல செய்திகளை பல்வேறு மனிதர்கள் மூலமாக அனுப்புகிறோம். ஆனால் கர்த்தரோ தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக, உங்களுக்கு நேராக, உங்களுடைய குடும்பங்களுக்கு நேராக தம்முடைய வசனத்தை அனுப்பி தெய்வீக சுகத்தை கட்டளிடுகிறார். சரீரத்திலும் ஆத்மாவிலும் உள்ள நோய்களை பலவீனங்களையும் நீக்கி குணமாக்குகிறார். உலக பிரகாரமான வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு. உலக பிரகாரமான வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் வித்தியாசங்கள் மிக பெரிதாக காணப்படுகிறது. உலகப்பிரகமான வார்த்தைகளில் இல்லாத ஆவியும் ஜீவனும் வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்படியே வசனம் ஆவியும் ஜீவனுமானது. அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது, பேதைகளை ஞானியாக்குகிறது. இதை விசுவாசித்த 100க்கு அதிபதி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று மத்தேயு 8:8 வாசிக்கிறோம். ஒரு வார்த்தையினால் முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர், ஒரு வார்த்தையினால் வானங்களையும் வானமண்டலத்தையும் உருவாக்கினவர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர இருக்கிறார். அவர் தராமல் இருக்கவே மாட்டார். வேதம் சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று மத்தேயு 12:34 வாசிக்கிறோம். கர்த்தருடைய இருதயத்திலே மனதுருக்கும் அளவற்ற அன்பும் நிறைந்திருக்கிறபடினாலே அவருடைய வாய் குணமாகுதலை பேசுகிறது, தெய்வீக ஆரோக்கியத்தை பேசுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை காரியத்தை மாறுபடியாக வாய்க்கப்படும் என்று ஏசாயாவில் வாசிக்கிறோம். எனவே பலனில்லாத உங்களுடைய சரீரத்திலே தேவ பலனுண்டாகும். நோயால் வாடின உங்களுடைய சரீரத்திலே தேவனுடைய ஆரோக்கியம் உண்டாகும். அவர் வேத வசனத்தை அனுப்பும்போது சமீபம் என்றும் இல்லை, தூரம் என்றும் இல்லை. மனிதன் வானொலியிலே செலுத்தப்படுகிற வானொலி அலைகளை ஒரு வினாடியில் உலகத்தை 7 முறை சுற்றி வரக்கூடுமானால் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாய் வேகமாயும் கடந்து செல்லக்கூடும். வேதம் சொல்கிறது, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார் அல்லவோ. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். யாத்திராம் 23:25 வாசிக்கும். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று உபாகமத்திலே வாசிக்கும். தேவ பிள்ளையே, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற வசனத்தை சத்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமான உன் வயது திரும்ப வாழ வயதாக மாறும் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுப்புவதான வசனமானது, வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியதாக, நம் வாழ்க்கையில் இருக்கிறதான பலவீனங்களை நீக்கி பலப்படுத்தக்கூடியதாக, சுகவீனத்தை நீக்கி ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்வோம். நமக்கு வருகிறதான கர்த்தர் நமக்காக அனுப்புவதான அந்த வார்த்தையை நாம் சார்ந்து கொள்வோம், பிடித்துக்கொள்வோம். ஜெயமான ஜீவன் ஜீக்க உட்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.